أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய கிருபையால் கடமையான ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும், குறிப்பாக ஜுமாவின் முழு நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் இங்கு ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துஆ செய்து கொள்கிறேன். தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். உண்மையில் நம்முடைய மார்க்கம் சதகா, தர்மம் செய்வதனுடைய அவசியத்தையும், தர்மம் செய்வதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் நம்முடைய மார்க்கம் மிக அழகான முறையில் வலியுறுத்தி சொல்கிறது. அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சதக்காவை பற்றி பேசுகிறான். நீங்கள் சதக்கா, தான தர்மங்களை அள்ளி வழங்குங்கள், கொடுங்கள், அதன் மூலமாக மறுமையில மகத்தான வெற்றியை அடைவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்கிறார். தர்மம் செய்வதால் நம்முடைய பொருளாதாரம் ஒரு காலமும் குறையவே செய்யாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் செய்வதனால் நம்முடைய பொருளாதாரம் குறையவே செய்யாது. நம்முடைய பார்வையில் வேண்டுமானால் குறையும். 100 ரூபாய் பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 50 ரூபா அல்லது ஒரு 30 ரூபா தர்மம் செய்கிறேன், சதக்கா செய்கிறேன்னா மீதி இருக்கிறது 50 ரூபா அல்லது 70 ரூபா. இது நம்முடைய கால்குலேஷன். ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் கொடுத்தது 50-30 இருந்தாலும் மிஞ்சி இருக்கிறது 70-50 இல்லை, பன்மடங்கு நம்மகிட்ட இருக்குது. 700 ரூபாயா இருக்கலாம், 7000 ரூபாயும் இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சதக்கா செய்யக்கூடிய எந்த பொருளாதாரமும் குறையவே செய்யாது என்று சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, நாம எப்படி இருக்கிறோம்? சதக்கா செய்வதில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னொன்று, சதக்கா நம்ம செய்யறது அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் நிறைய அள்ளி கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நம்மகிட்ட எவ்வளவு இருக்குதோ, என்ன முடியுமோ, என்ன தகுதியோ அது அளவு கொடுக்கலாம். இங்கு அளவு பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் அளவை பார்க்கல, அல்லாஹ் நம்முடைய நியத்தை தான் பார்க்கிறான். அப்போ நம்ம இதை தெளிவா விளங்கணும். சஹாபாக்கள், நபி தோழர்கள், அவர்கள் என்ன எல்லாருமே செல்வந்தர்களா இருந்தாங்களா? இல்லை, சிலரும் செல்வந்தர்களா இருந்தாங்க.
பலரும் வந்து ஏழையர்களாக தான் இருந்தாங்க, நமக்கு தெரியும். அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆன்ல பேசும்போதே ஃபுகரா அப்படின்னு தான் சொல்றான். அவங்க ஃபகீர்கள். ஃபுகரா அப்படின்னா ஃபகீராக இருந்தவங்கன்னு சொன்னா எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஃபகீருக்குரிய டெஃபினேஷன் என்னன்னா, அவங்களுக்கு அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லை, அடுத்த வாழ்க்கை அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு நகருவதற்கு வழி இல்லை, அவங்க தான் ஃபகீர். மிஸ்கீன்னு சொன்னா அடுத்த வேலைக்கு ஏதோ சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களை வர்ணித்து சொல்லும் போது அவங்க லில் ஃபுகரா, அவங்க வந்து வறுமையின் கோட்டின் கீழே இருந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு அவங்க வறுமை கோட்டின் கீழே இருந்தாங்க? ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்மகிட்ட வந்து குறைஞ்சது ஒரு சராசரியாக நம்மகிட்ட வந்து ஒரு டசன் ஆடைகள் இருக்கும். குறைஞ்சது கல்யாணத்துக்குன்னு இதை போடுவோம், ஜும்மாவுக்குன்னு இதை போடுவோம், வேற ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு ஒன்று மாற்றுவோம், டியூட்டிக்கு போறோம்னா அதை ஒன்று, இப்படின்னு நம்ம ஒன்றுக்கும் ஒரு டிசைன் வச்சிருப்போம். பெருநாளைக்குன்னா அதுக்கு. சஹாபாக்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. அவங்கள்ட்ட எத்தனை ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யார சொல்ல ட்ரெஸ் சம்பந்தமான சட்டம் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க, அவலி குல்லிக்கும் சௌபான், என்ன உங்க எல்லாத்துட்டையும் 2 ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு கேட்குறான். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் சிரிச்சு பாரு. உங்களுடைய எல்லாத்துட்டையும் 2 ட்ரெஸ்ஸா இருக்குது, ஒரு ட்ரெஸ் தானே இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள். அதான் அல்லாஹ் ஃபுகரான்னு சொல்றான். இன்னும் சொல்ல போனா, பள்ளிவாசல்ல ஆண்கள் முன் வரிசையில இருப்பாங்க, பெண்கள் பின்னால் வரிசையில இருந்து தொழுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சட்டம் சொல்றாங்க, பெண்களுக்கு சட்டம் சொல்றாங்க. ஓ பெண்களே, லா தர்ஃபஅன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவிய ரிஜாலு ஜுலூஸா, பெண்களே நீங்க சஜதாவிலிருந்து சுஜூத் செய்திலிருந்து எழும்போது டக்குன்னு எழுந்துடாதீங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அவதானிங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, டைம் எடுங்க. எது வரைக்கும்? ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூஸா, உங்களுக்கு முன்னால் இருந்து தொழக்கூடிய ஆண்கள் அவங்க சஜதாவிலிருந்து எழுந்து அமரும் வரை அதுக்கு நீங்க ஒரு டைமை கொடுங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, எதுக்கு அப்படி முன்னாடி எந்திரிச்சா ஆண்களுடைய மறைவிடங்கள் வெளிப்படக்கூடும். அல்லாஹு அக்பர். அந்த அளவுக்கு வறுமை கோட்டின் கீழே இருந்தார்கள் சஹாபாக்கள். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த சஹாபாக்கள் தான் சதக்கா நிறைய செஞ்சாங்க. நம்ம நினைக்கிறது போல நிறைய காசு வரணும், அவங்க கொடுக்கலாம், நான் ஏன் கொடுக்கணும் அப்படி நம்ம நினைக்கவே முடியாது. இந்த சஹாபாக்கள் தான் ஒரே ட்ரெஸ்ஸோட வாழ்ந்தவங்க தான், இப்படி வறுமை கோட்டின் கீழே இருந்தவங்க தான் சதக்காவை அள்ளி 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 கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க என்றால், நமக்கு அவங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் இதுதான். சஹாபாக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சதக்கா கொடுப்பதற்காக சம்பாதிச்சாங்க. நம்ம சம்பாத்தியத்தில் கிடைக்கிற ஒரு லாபத்தில் கொஞ்சம் ஒதுக்கி சதக்கான்னு கொடுக்கிறோம். சஹாபாக்கள் எப்படின்னா, சதக்கா கொடுக்கணுன்றதுக்காக வேண்டிய உழைப்பு, சம்பாத்தியம் அதுக்குதான், நோக்கமே அதுக்குதான். அப்ப பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் தர்மம் செய்வதற்காக வேண்டி உழைக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருந்து உத்தரவு வந்துருச்சு. என்ன உத்தரவு? நீங்க சதக்கா செய்யுங்க, தசத்தகு, சதக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்துருச்சு. அப்படி நீங்க சதக்கா செஞ்சா நீங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவீங்க. நீங்க சதக்கா செய்யக்கூடிய அந்த பேரிச்சம்பளம் அது ஒரு துண்டாவது இருக்கட்டும், அதை கிழிச்சாவது நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த காலத்துல பொருந்தாது பேரிச்சம்பளம், அந்த காலத்துல அது பெண்ணம் பெரியதா இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு சர்வசாதாரணமா நம்ம நோன்பு திறக்கிறதா இருந்தாவே ஒரு ஆள் 3 சாப்பிடுவோம், 3 பீஸ் சாப்பிடுவோம். அது சிலர் கூட குறைய சாப்பிடலாம். அந்த காலத்துல அது ஒண்ணு கூட கிடைக்காம இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வறுமை எப்படி இருந்ததுன்னா, உளுத்து போன கெட்டு போன, அதுக்கு தக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அரபுல, அப்படியான ஒரு பேரித்தம்பளம் கூட நாங்க சாப்பிட்டது இல்லையே, அது கூட எங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொன்ன காலம் அது. அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருந்து ஒரு உத்தரவு தான், சதக்கா செய்யுங்க, அது பேரித்தம்பளத்தும் ஒரு துண்டாவது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க.
அந்த உத்தரவு அடிப்படையில் சஹாபாக்கள் என்ன செய்ய சம்பாதிக்க போயிட்டாங்க. எப்படி சம்பாதிச்சாங்க? அப்போ அந்த காலத்தில் உள்ள நிலைமை என்ன? பணக்காரர்கள் அவங்க ஒரு மார்க்கெட்டில் போய் சூக்கில் போய் சாமான் வாங்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த ட்ராலியாக இருந்துச்சு தள்ளுறதுக்கு இல்லை. அப்போ இவங்க போய் இந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, நாங்கள் சுமக்கிறோமே, நாங்கள் வந்து அதுக்கு தான் இருக்கிறோம், சுமை கூலி வேலை பார்க்குறோம், எங்களுக்கு அது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விலை பேசுறது. விலை பேசி அதை தலையில் சுமந்துக்கிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட போய் இறக்கி வச்சு அதில் கிடைக்குமே அதை கொண்டு போய் சதக்கா செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உத்தரவு தான். நாங்க எப்படி ஆயிட்டோம்னா குன்னா நத்தஹாமலு வ நத்தஸத்தகு, நாங்க சுமை கூலி வேலை பார்த்து தர்மம் செய்வோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்கடா. தர்ம விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சதக்காவுனுடைய இந்த டேஸ்ட்டை மட்டும் நம்ம அனுபவிச்சுட்டா நிச்சயமா நம்ம அதை விடவே மாட்டோம். கொடுத்து கொடுத்து பழகி அதுல கிடைக்கக்கூடிய பலன்களையும் நம்ம அனுபவித்தா அது நமக்கு விடவே செய்யாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களை பத்தி சொல்லும்போது அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியா, நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா தங்களுடைய பொருளாதாரத்துல இரவிலும் செலவு செய்வார்கள், பகலிலும் செலவு செய்வார்கள், ரகசியமாகவும் செலவு செய்வார்கள், பரகசியமாகவும் செலவு செய்வார்கள். யாருக்கு தெரியாம செய்வாங்க, தெரிந்து செய்வாங்க. அது என்ன காரணம்? தெரிந்து செய்யறதுன்னு சொன்னா பிறரை தூண்டுறது, பெருமை வந்துடக்கூடாது. அப்போ ரெண்டு நேரமும் அப்படி செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே, நாம எப்படி செய்யறோம்? நம்ம சதக்காக்கு ஜகாத்துக்குன்னு ஒரு மாசத்தை ஒதுக்கி வச்சுட்டோம், அது ரமதான்ல தான். எப்படி குர்ஆனை ஓதுறதுக்குன்னு அதை ஒதுக்கி வச்சுட்டோமோ அது போல தான தர்மங்களா அது நம்ம வந்து ரமதான்ல பார்த்துக்கிடுவோம், சதக்கா ஜகாத்துலாம் அப்படின்னு நம்ம விளங்கி வச்சுட்டோம். ஆனா உண்மையில அது அப்படியா இல்லை. ஜகாத்து கூட அதனுடைய நிசாபு அளவு வந்தா நம்ம கொடுப்பது கடமை, கணக்கு பார்த்து கட்டாயம் நம்ம கொடுக்கணும். ஆனா சதக்கா திறந்த வாசல் தான், எப்போ வேணாலும் கொடுக்கலாம், யாரு வேண்டாலும் கொடுக்கலாம். அப்போ அவ்வளவு ஒரு அற்புதமான இந்த வாசலை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? அன்புள்ளவர்களே, கொடுத்தா பரக்கத், திரும்ப திரும்ப அல்லாஹ் நமக்கு பன்மடங்கா அள்ளி தருவான், அல்லாஹ் திருப்பி தருவான். அந்த நம்பிக்கையோட கொடுக்கணும். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன, நீங்க மிச்சமானது, கெட்டு போனது, ஏன்னா கிழிஞ்சு போனது, இதை கொண்டெல்லாம் நீங்க தர்மம் செய்யாதீங்க. நமக்கு என்ன செய்வோம்னா, நம்மகிட்ட உள்ள பழக்கம் என்னன்னா, எது நமக்கு தேவையில்லையோ, எது வீணா போற மாதிரி இருக்குதோ அதை கூட நம்ம தர்மம் செஞ்சிரும். அந்த இவளுக்கு கொடுப்போம், வேலைக்காரிக்கு கொடுப்போம், இவளுக்கு கொடுப்போம், அவளுக்கு கொடுப்போம், நம்ம கொடுப்போம். அல்லாஹ் சொல்றான், அப்படி செய்யாதீங்கப்பா, அப்படி செய்யாதீங்க. வலஸ்தும் பி ஆஹிதீஹி, நீங்களே அதை கையால் எடுக்க மாட்டீங்க. நீங்களே அப்படி ஒன்றும் யாராவது அதை மாதிரி தந்தா நீங்க கையில் கொடுத்து வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. வாங்குவீங்க எப்போ? இல்லா அன் துகுமி கூஃபி, நீங்க கண்ணை பொத்துனா வாங்குவீங்க, அது என்னதுன்னு தெரியாம இருந்தா வாங்குவீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நீங்க கண்ணை பொத்துனா உங்களுக்கு என்னதுன்னு தெரியாது, அப்ப கையை கொடுத்து வாங்குவீங்க. கண்ணை திறந்துட்டீங்கடா அதை நீங்க வாங்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு இது. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்னா, கொடுக்கறத வந்து சரியானதை கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும். சில நேரங்கள்ல அது நமக்கு தேவைப்படாது, அடுத்தவங்களுக்கு அது பிரயோஜனம் தர, அது வேற விஷயம். அதே மாதிரி உணவு விஷயத்துல கெட்டு போகல, நல்லாதான் இருக்குது, ஆனா வீணா போயிடக்கூடாது, அவங்க இதை நல்ல விதமா அது வேற விஷயம். உண்மையிலேயே நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொண்டு இது சரியானதை தான் கொடுக்கிறோம் அப்படின்னு இருந்தா அது வேற விஷயம். அப்படி இல்லாம வீட்டில் போன கழிவு, மிச்சமானது, ட்ரெஸ் கிழிஞ்சது, உடைஞ்சது, இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்? நல்லதை கொடுக்கணும், நீங்க விரும்புறதை கொடுக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றான்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த வசனத்தை எத்தனை தடவை கேட்டிருப்போம். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாத வரை நன்மையை ஒரு காலமும் நீங்க அடையவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இது எத்தனை தடவை நம்ம கேட்டிருப்போம். இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. இப்படி நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறோமா? நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஆயத்தை சொன்னாலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஞாபகம் நமக்கு வரும். அவங்க எப்படிப்பட்டவங்க? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு மதீனாவுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு அருகில
பைருஹா என்ற ஒரு தோட்டம் இருந்துச்சு. தெரிஞ்ச விஷயம் தான், அதுல ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி இருக்குது. அதை நம்ம அப்படி விளங்கி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த பைருஹா என்ற தோட்டம் அற்புதமான தோட்டம், நல்ல வருமானம் வரும், அவ்வளோ கனிகள் அதுல காய்க்கும். அப்படியான மட்டும் இல்ல, அங்க உள்ள நீரும் ரொம்ப மதுரமான நீர், டேஸ்டா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துக்கு விரும்பி உள்ள போய் ரிலாக்ஸா இருந்து அங்க உள்ள கனிகளை சாப்பிட்டுட்டு அங்க உள்ள நீரை அருந்திட்டு அப்படியா இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். இந்த வசனம் இறங்கின உடனேயே, காதுல கேட்ட உடனேயே நேரா வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இந்த பைருஹா என்ற தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் விட்டுறேன். ஏன்? என் சொத்துலயே நான் ரொம்ப நேசிக்கிற சொத்து இந்த ஒண்ணுதான். இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைருஹா, என் சொத்துலயே நான் ரொம்ப நேசிக்கிற விரும்புற ஒரு சொத்துன்னு சொன்னா இந்த தோட்டம் தான், இந்த பைருஹா என்ற தோட்டம் தான். எனவே இதை நான் வஇன்னஹா சதகத்துன் லில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை நான் முழுசா நான் சதக்கா செய்யறேன், உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன், நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, நீங்க யாருக்கு கொடுக்கணுமோ கொடுங்க. ஆனா நான் எதிர்பார்க்கிறது இதனுடைய நன்மை, இதனுடைய கிரெடிட் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். மறுமையில எனக்கு கூலி வேணும், நான் இதை கொடுத்ததுக்கு எனக்கு மகத்தான கூலி அங்க வேணும், இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அர்ஜு பிர்ரஹா வ துஹ்ரஹா, அதனுடைய நன்மையும் அதனுடைய சேவிங்ஸ் எனக்கு வேணும், அதை நான் அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிச்சிட்டான். இப்படி சொன்ன உடனே என்ன டக்குன்னு மனசு வராது. அப்ப பாருங்க, உடனே சொன்னாங்க, தாக்க மாலுன் ராபிஹ், தாக்க மாலுன் ராபிஹ். அபூ தல்ஹா அவர்களே, இது எவ்வளவு லாபம் தரக்கூடிய சொத்து. திருப்பி திருப்பி சொல்றாங்க, எவ்வளவு லாபம் தரக்கூடிய சொத்து. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும், அவங்க உட்கார்ந்த இடம் தானே, அதிகமா வரக்கூடிய இடம் தானே, அதனால சொல்றாங்க எவ்வளவு பெரிய லாபம் தரக்கூடிய சொத்து, நீ முழுசா அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, அபூ தல்ஹா அவர்களை இங்கதான் நம்ம கவனிக்கணும். அபூ தல்ஹா அவர்களே, கபில்நாஹு மின்ஹு, நீங்க தந்ததை அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டோம், கபூல் பண்ணிட்டோம். நீங்க அந்த தோட்டத்தை கொடுக்கணும் நியத்து வச்சிட்டீங்கல்ல, அந்த நியத்தை அப்படியே கபூல் பண்ணியாச்சு, உங்கள்கிட்ட இது முழுசா நீங்க கொடுத்ததாக கபூல் பண்ணியாச்சு, ஏத்துக்கிட்டாச்சு. அப்புறம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வரததுனாஹு அலைக்க, உங்களுக்கு அப்படியே நாங்க திருப்பி தந்துட்டோம், புடிங்க. சுப்ஹானல்லாஹ், நீங்க கொடுத்த கூலி உங்களுக்கு கன்ஃபார்ம்டு, அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு, நீங்க கொடுத்தது நினைச்சது நடந்துருச்சு, அதுக்குரிய கூலியும் முடிஞ்சு போயிருச்சு. ஆனா இப்போ நாங்க திருப்பி தரோம், அதை பிடிங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஃபஜஅல்ஹு ஃபில் அக்ரபீன, உங்களுடைய இரத்த பந்த உறவுகளுக்கு அதை பங்கு வச்சு கொடுத்துருங்க. சுப்ஹானல்லாஹ், சிரிச்சு பாருங்க. அதாவது கூலி கன்ஃபார்ம். இப்போ இங்க என்னன்னா, நியத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய நியத்தை ஏத்துக்கிட்டாச்சு, உங்களோட மனசு இருக்குதே, கொடுக்கணும்னு வந்துட்டீங்களே, அப்ப கொடுத்தா என்னது, இப்படி சொன்னா என்னது, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பியும் தரலாம், அல்லது வேற ஏதாவது சொல்லலாம், அவங்களும் வச்சுக்கலாம், யாருக்கும் பங்கு போடலாம் அப்படின்னு முடிவுல தானே வந்தீங்க, அது முடிஞ்சு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அதுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா இப்ப நாம திருப்பி தந்துட்டோம், இதை நீங்க உங்களுடைய உறவினர்களுக்கு பங்கு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப், ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்களுக்கு பங்கு வச்சு இது போன்ற நெருங்கிய உறவினர் பங்கு வச்சு கொடுத்தாங்க. பண்புள்ள சகோதரர்களை கொஞ்சம் பாருங்க, சிந்திச்சு பாருங்க. தான் நேசிக்கக்கூடிய சொத்து, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் விரும்பினதை கொடுக்கணும்னு சொன்னா நிச்சயமாக அது மனசு எல்லாத்துக்கும் வராது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்துச்சு. இப்போ சிந்திச்சு பாருங்க, என்ன அர்த்தம், இந்த உலகம் அவ்வளவுதானே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கூலியை தருவான், அதான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. அழியக்கூடிய உலகம், நம்ம சொத்தை வச்சு என்ன செய்ய போறோம், நம்ம குழிக்குள்ள போனா குழியிலேயே வைக்க முடியும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் அதை எடுத்து பாவிப்பாங்க, அது எப்படியும் இருக்கலாம் நமக்கு தெரியாது. நம்ம இருக்கும் போதே கரெக்டா நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில செய்ய வேண்டியதை செஞ்சணும்னு நியத்தை வச்சு செஞ்சாங்க. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ உண்மையில் அன்புள்ளவர்களை, நாம எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறோம். இன்னைக்கு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆள்கிட்ட படிக்கலாம், கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கு நீங்க இவங்கள்ட்ட பாடம் படிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு நம்மகிட்ட இருக்கும். அவ்வளவு கஞ்சத்தனம், சேர்த்து சேர்த்து அதை எண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்பப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிற அந்த மனசே இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்படி இருந்தா என்ன ஆகும். அல்லாஹ் சொல்றான்,
நீங்க அப்படி நினைக்காதீங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க அதாவது கஞ்சத்தனமாக இருந்து அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை கஞ்சத்தனமாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களே, இது சிறந்தது நினைக்கிறீங்களா? அப்படி சிறந்து நினைக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அது உங்களுக்கு கேடா வந்து முடிஞ்சிடும். அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காதது என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ பல கோடிகளுக்கு அதிபதியாரி, ஆனா உன் மூலமாக குடும்பத்துக்கோ சமூகத்துக்கோ அல்லாஹ்வுடைய பாதையிலோ ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அது அதனாலதான் சில உறவினர்கள் செல்வந்தர்களை இழக்கிறது. அதுதான், உறவினர்களையே கொஞ்சம் கூடுன கொஞ்சம் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னா கண்ணு மறைஞ்சிருது, உறவு தெரியல. என்ன காரணம்? அதான் வீட்டில் சொல்லுவாங்க, பாப்பா அவங்கெல்லாம் வந்து அப்போவே பணக்காரெல்லாம் ஆயிட்டாங்க, அதனால உறவு இல்லை. ஆனால் நெருங்கிய உறவு, அவங்கள தாய்ப்பு இல்லை, பாப்பாவுடைய உறவு, அம்மாவுடைய உறவு, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் என்ன காரணம் இப்படி பிரிவு? ஒண்ணுமே உறவே இல்லாத மாதிரி ஏன் ஆயிடுச்சு? பொருளாதாரம் தான் பிரிச்சது. தான் எல்லாமே அது பொருளாதாரம் தான் முசீபத்து, அதுதான் சோதனை. அன்புள்ளவர்களே, அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் எப்படி செய்யறோம்? சஹாபாக்களை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அல்லாஹ் சொல்றான், எம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டி அல்லாஹ் அழிக்கிறான், சதக்காவை வளர்க்கிறான். சதக்கா கொடுக்க கொடுக்க வளர்ச்சி தான், வீழ்ச்சியே இல்லை. நீங்க வட்டியில வந்து எந்த வகையில நீங்க கையாண்டாலும் சரி வீழ்ச்சி தான். அது வளர்ற மாதிரி தெரியும், வளர்ச்சியே இருக்காது. முடிவுல பார்த்தா பிரச்சனை தான். அப்படி நம்ம அதை விட்டு மீள முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனையோ வியாபாரிகள் பிசினஸ் மேனா இருந்துகிட்டு அவ்வளவு பெருட்டி வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி ஒப்படைக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இழுத்து மூடவும் முடியல, திருப்பி கொடுக்கவும் முடியல, இன்னும் யாராவது தருவாங்களான்னு இப்படியான ஒரு நிலை. அது அப்படித்தான் வந்து விடும். அல்லாஹ் சும்மா சொல்லுவானா? அல்லாஹ் பொய் பேசுவானா? ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லணும்? எம்ஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ் ரிபாவை அழிக்கிறான். நீங்க என்ன நீங்க கருத்து சொன்னாலும் சரி, நல்ல பணம் இருக்குதா, காசு இருக்குதா, சொத்து வாங்குங்க, சேல்ஸ் பண்ணுங்க, பொருளை வாங்குங்க, சேல்ஸ் பண்ணுங்க, இதான் கரெக்ட். ஒருத்தட்ட பைசாவை கொடுத்து பைசாவை கேட்கறதுன்றது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. பண்ண பிசினஸ் கரெக்டா, கான்ட்ராக்ட் கரெக்டா வச்சுக்கோங்க. லாபத்துல இவ்வளோ, நட்டம் வந்தா இவ்வளோ, எல்லாம் நம்ம கரெக்டா இருக்கணும். திஜாரத்து தெளிவா இருக்கணும். பிசினஸ்ன்றது ஒளிவு முறை இருக்கக்கூடாது. நீ வச்சுக்கப்ப என்னவும் செஞ்சுக்க, எனக்கு இத்தனை தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ரிபா தானே, தெளிவான வட்டி தானே. அல்லாஹ் சொல்றான், எம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், ரிபாவை அல்லாஹ் அழிக்கிறான், சதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான். சதக்காவும் வளர்ச்சி தான். அன்புள்ளவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு இதையே தூண்டி தூண்டி பேசுறாங்க. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அளவுகோல் கிடையாது, நீயத்து தான். கொஞ்சமோ நெஞ்சமோ நம்முடைய அந்த இஹ்லாஸ் இருக்குது, அந்த நீயத்து இருக்க, இதைத்தான் அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா. அல்லாஹ் கேட்குறான், யாருப்பா அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? அப்படி யாராவது கடன் கொடுத்தா அல்லாஹ் திருப்பி பன்மடங்கா அல்லாஹ் உங்களுக்கு ரிட்டர்ன் தருவான். அப்படி ரெடியா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். என்ன அர்த்தம்? இதை வந்து முனாஃபிகள், நயவஞ்சகர்கள் ஏளனமாக கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுக்கு கடனா? அல்லாஹ் ஏன் இப்படி பேசலாம்? இப்படிலாம் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. இதுல என்னன்னா, அல்லாஹ்வுக்காக யாரு பிறருக்கு உதவுறாங்களோ, தான தர்மங்கள் செய்யறாங்களோ, அல்லாஹ் சும்மா விட மாட்டான், உங்களுக்கு பன்மடங்கா அல்லாஹ் தருவான். அதான் எதார்த்தம். இந்த வசனம் இறங்கியது. அபு தஹ்தாஹ்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அபு தல்ஹா இல்ல, அபு தர்தாஹ் கிடையாது, அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி ஒரு தோழர் இருந்தாங்க. அவங்க இந்த வசனம் இறங்கியதுக்கு பின்னாடி ஒரு தோழர் வந்து ஒரு தோட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மரம் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எங்க இடத்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது, அதனால நீங்க வந்து என்ன செஞ்சிருங்கன்னா அந்த இடத்த எங்களுக்கு தந்துருங்க, அல்லது அந்த மரத்தை வெட்டிருங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்க இடத்த அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றான். இப்படி முறையிட்டு பேசிட்டு அவசரம், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி, சரி விலைக்காவது தந்துருப்பா, இதை சேர்த்து தந்துரு, அதுவும் முடியாது. இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க. அவங்களும் போய் பேசுறாங்க, கொடுத்துட வேண்டியதானே, இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் முடியாது நிற்கிறான். அப்போ இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறுக்கில் போய், அல்லாஹ்வின் தூதரே நான் அவங்கள்ட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலை வச்சு பேசுறாங்க.
கொஞ்சம் கூடுதலா, மிக கூடுதலாகவே பேசுறாங்க. பேசி அதை முடிச்சுக்கிட்டாங்க. முடிச்சு அதை வாங்கி கொடுத்து அந்த தோழருக்கு, நீங்களே இதை வச்சுக்கங்க, சுப்ஹானல்லாஹ், நீங்களே இதை வச்சுக்கங்க, எனக்கு தெரியுது உங்க சூழல், நான் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு கடனா கொடுக்குறேன், அல்லாஹ்வுக்கு கடன், உங்களுக்கு நான் சதகா செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொன்னாங்க, இந்த அபூ தஹ்தாஹுக்காக சொர்க்கத்தில் எவ்வளவு கனிகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி அபூ தஹ்தா ரலியல்லாஹு மனைவி அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அபூ தஹ்தா உஹ்ருஜி மினல் ஹாயித், அம்மா வெளியேறுங்க, நீங்க இப்ப இது நமக்கு சொந்தம் கிடையாது, முடிஞ்சு போச்சு, நாங்க ஒப்படைச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ், நிக்க கூட செய்யாதீங்க, இப்ப நம்ம இடம் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பேணிக்கையாவும் அந்த சதக்காவுல கொடுக்கறதுல ரொம்ப உச்சகட்டத்துல இருந்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. நம்ம எல்லாம் இதுல 1% கூட மிஞ்ச மாட்டோம். நம்முடைய முன்னோர்கள், ஆபாக்கள், சுப்ஹானல்லாஹ், அவங்கள்ட்ட இருந்த அந்த எவ்வளவு சிந்தனை, ஒரு மஸ்ஜிதை கட்டினது, ஹாஸ்பிட்டலை கட்டி கொடுத்தது, ஸ்கூலை கட்டி கொடுத்தது, அரசாங்க துறைகளுக்குள்ள இடங்களை கட்டி கொடுத்தது, எல்லாம் அவங்க செஞ்சதை வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏதோ 1-2 இப்ப புதுசு புதுசா வருது. அப்ப அவங்கள்ட்ட இருந்த அந்த பரந்த எண்ணம் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ், அது நம்மகிட்ட வரல. இப்போ நம்ம காசை வெளியே எடுக்கிறதுன்னா யோசிக்கிறோம், அது ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கறோம். அது யாரா இருந்தாலும் சரி, சொந்த பந்தம், தங்கச்சி, தம்பி, காக்கா, யாரா இருந்தாலும் சரி, கையில் கொடுத்தா எனக்கு வரணும் அப்படின்ற ஒரு இதுலயே நம்ம இருக்கிறோமே தவிர அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கூலி கிடைக்கும், அல்லாஹ் நமக்கு மென்மேலும் பரக்கத் செய்வான்ற அந்த நம்பிக்கை இப்ப சுத்தமா இல்லாம போகுது. இப்ப சிந்திச்சு பார். அப்ப அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையை கொஞ்சம் பாருங்க, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க அப்படின்னு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், சதக்கா செய்யணும்னு நினைக்கிறேன், அது அவங்களுக்கு போய் சேருமா, அவங்களுக்கு போய் ரீச் ஆகுமான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா அவங்களுக்கு அது போய் சேரதான் செய்யும், நீங்க அது மாதிரி செய்யலாம்னு சொல்றாங்க, அவங்க பேர்ல செய்யலாம். அப்படியா? அப்போ என்கிட்ட மிஹ்ஸாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கு. எப்படி பைருஹான்னு ஒன்று இருந்துச்சு, அது மாதிரி ஒரு மிஹ்ஸாஃப்னு ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை ஃபுல்லா அவங்க பேர்லயே நான் சதக்கா செஞ்சிருவான்னு சொல்லி அதை செஞ்சுட்டான். அப்ப பாருங்க, தாய் மௌத்தாவுனாலும் அவங்க பேர்ல இன்னும் நன்மைகள் அவங்களுக்கு போய் சேரணும்ன்ற அந்த எண்ணம் இருக்குது பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம தாய்க்காக, தந்தைக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், அப்படி என்ன நம்ம சிந்திக்கிறோம். தாய் தந்தையுடைய பேர்ல ஒரு சின்ன ஒரு எதை செஞ்சாலும் அது போய் சேரும், அது வேற விஷயம். இன்னொன்னு சதக்கா ஜாரியா, அது தொடர்ச்சியா அவங்களுக்கு போய்கிட்டே இருக்குமே, அப்படியான ஒண்ணு. இது இந்த ஹதீஸை நமக்கு உணர்த்துது. அப்ப பாருங்க அன்புள்ளவர்களே, இப்ப நம்முடைய சிந்தனை இந்த உலகத்தோட நிக்குது, பெரும்பாலும் ஆகிரத்தை மறந்துடுறோம். அப்ப சதக்கா எவ்வளவு முக்கியத்துவமா, இந்த சதக்கா செய்வதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பெரிய ஆபத்து நம்மளை விட்டு பாதுகாக்கும். சும்மா கொஞ்ச நெஞ்ச இல்ல, பெரிய ஆபத்து நமக்கு வர்றது தடுக்கும். மட்டும் இல்ல, நம்முடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளும் சுத்தமாகிக்கிட்டே இருப்போம். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, பரக்கத்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம எந்த வகையில நம்ம எடுக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்குறாங்க, ஸ்பெஷலா இதுக்காக வேண்டிய, எதுக்கு? சதக்காவை பதிவு பண்றதுக்காக இறங்கி 2 பேரும் வேற வேற துவா கேட்கிறாங்க. ஒரு வானவர் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் இன்று உன் பாதையிலே செலவு செய்யறாங்களோ அவருக்கு மென்மேலும் நீ அதிகமான பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு நாளும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்கிற அந்த மலை கேட்கிறது, அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் உன் பாதையில கொடுக்கலையோ அப்படியே பத்தி சேவிங்களை வச்சு அப்படியே அமைதியா வச்சுக்கிட்டு சேர்க்கறதுலயே இதுலயே நிக்கிறாங்களோ இவங்களுக்கு நீ அழிவை கொடுன்னு சொன்னாங்க அந்த மலக்கு. அது எப்படி வேணாலும் வரலாம். பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கல, உறவினர்களை கவனிக்கல, சதக்கா செய்யல, ஜகாத்து கணக்கு பார்க்கல, அழிவுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால பொருளாதார விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நாம் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் மென்மேலும் நமக்கு தந்து கொண்டே இருப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படி அல்லாஹுக்காக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி முதலாவது குத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபாத். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவான சில உபதேசங்கள். இன்று நாட்டு நடப்பு சூழல் வித்தியாசமான முறையில் இருக்கிறது. குறிப்பாக கலாச்சார சீரழிவுகள் ரொம்ப மிதமிஞ்சி நம்முடைய மார்க்கத்திற்கு முரணாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம். முன்னாடி பிள்ளைகள் நம்ம பெற்றோருடைய கண்ட்ரோலில் இருந்தோம். இப்போ எல்லாருமே பெரும்பாலும் பிள்ளைகளுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்குறோம். அப்படியான ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இது அப்படியே மாற்றமானது. ஆரம்பத்திலேயே அதனுடைய வளர்ப்பு சரியில்லாதனால எப்படியான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் வருது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். தாயை மதிக்கிறது இல்லை, தந்தையை மதிக்கிறது இல்லை, பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு, தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. காரணம் கல்ச்சர் அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு கையில் மொபைலை வாங்கி கொடுத்த பெரிய பிரச்சனையே இதுதான். இன்னைக்கு மொபைல்னால தான் முசீபத்தை. யார் யார்கிட்ட சாட் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, யார்கிட்ட கால் அட்டன் பண்ணி பேச ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பிரச்சனைகள் முத்துன பிறகுதான் வெடிக்குது. அப்போ நாம் பிள்ளைகளை ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைந்தே ஒழுங்காக நம்ம பக்குவமாக தர்த்தீபா ஷரியத் அடிப்படையில் நம்ம வளர்க்கணும். டயலாக்கை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம தான் அப்படி சின்ன வயசில் கஷ்டப்பட்டோம், என் பிள்ளைகளை அப்படி கஷ்டமே தெரியாமல் அப்படி வளர்க்கணும், அதனால என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னால் நம்மளை விட முட்டாள்தனமாக செயல்படக்கூடிய வேறு யாருமே இருக்க முடியாது. அது இஸ்லாத்துக்கு மாற்றமாக செயல்படக்கூடியதா? இன்னைக்கு பிள்ளைகள் மொபைலில் என்னென்னலாம் பார்க்குறாங்க, பார்க்கக்கூடாத காட்சிகள்லாம் என்ன செய்வீங்க முத்துன பிறகு? கல்யாணம் முடிக்காதவங்க தான் இப்படின்னு பார்த்தா முடிச்சவங்கள்ட்டையும் பல பிரச்சனைகள். அப்போ நம்ம பிள்ளைகள் விஷயத்துல கவனிப்பு இருக்கணும். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை தானேன்னு அப்படி விட்டுறக்கூடாது. அதனால மொபைல் விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக பிள்ளைகள் கெட்டு போறாங்க. ஆம்பளை பிள்ளைகளா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைகளா இருக்கட்டும், ரொம்ப கெட்டு போய் சீரழிகிறாங்க. அல்ல பாதுகாக்கணும். அதனால நம்ம பிள்ளைகள் விஷயத்துல நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். குறிப்பாக தாய்மார்கள் எல்லாமே அவங்க தான் எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க. ஷரியத் அடிப்படையிலேயே அவங்க தான் கவனம் செலுத்தணும் பிள்ளைகளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. நாளைக்கு அல்லாஹ்ட்ட விசாரணை இருக்கு, தப்பிக்க முடியாது. அதுக்கு நான் என்ன செய்யன்னு கேட்க முடியாது. நீங்க தான் நீங்க பெத்த பிள்ளை, உங்க ரத்தம், நீங்க பெத்த பிள்ளை, நீங்க தான் அதுக்கு மசூல், நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அல்லாஹ்ட்ட. அதுக்கு என்ன பதில சொல்ல போறோம் செஞ்சு பாரு. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு ஆன்லைன் பிசினஸ் தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிப்போச்சு. எதை எடுத்தாலும் டக்குன்னு மொபைலில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வர வச்சிடறோம் வீட்டுக்குள்ள. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. வர்றவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி எந்த நேரத்தில் வருவான்னு சொல்ல தெரியாது. செய்திகள் பல மாதிரி வருது. அதனால வயசு பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, குமரி பிள்ளை இந்த மாதிரி உள்ளவங்கள இடத்துல தனித்து அதை வாங்குறது, கொடுக்கல் வாங்கல், பேசுறது, இதெல்லாம் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது, குறைக்கிறதுக்கு பார்க்கறது. இன்னும் கூடுதலாக தான் வந்துகிட்டே இருக்கு. என்னதான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும், எல்லாம் வருது இன்னைக்கு. அப்ப அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அதில் நம்ம சாதாரணமா வீட்டுக்குள்ளேயே வர வைக்கிற மாதிரியோ கொஞ்சம் பேசுற மாதிரி, ஒரு தடவை வருவான் அதே முகம் திருப்பி வரும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம், இப்படிதான் நடக்குது பிரச்சனைகள். அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி பேங்க்ல இது கால் பண்றேன், அங்கே இது கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஓடிபி நம்பரை தாங்க, மெசேஜை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க, நாங்கள் பேங்க்ல இது பேசுறோம், மேனேஜர் பேசுறோம், அவன் பேசுற இப்படி பேசுறேன்னு யாரும் கொடுத்துறாதீங்க. குறிப்பாக பெண்களுக்கு சொல்லி வைங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று சொன்னா அப்படியான்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. குறிப்பாக பெரிய வயசு உள்ள பெண்கள் ஏமாந்துருவாங்க. அதுல எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். எனவே இந்த விஷயத்துல விழிப்புணர்வாக நம்ம செயல்படணும். எனவே இதுவும் நமக்கு ஹக்கு இருக்குது. அப்போ எல்லாம் பட்டதுக்கு பிறகு நம்ம ஒன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதே போல சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. குறிப்பாக பெண் பிள்ளைகளாக இருந்தால் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கிறது சேஃப். அந்த பிள்ளைக்கு சேஃப், பெற்றோர்களுக்கு சேஃப், குடும்பத்துக்கு சேஃப், அந்த முஹல்லாவுக்கு சேஃப்.
அதனால அதுல தாமதிக்காது. இன்னும் காசு வரணும், இன்னும் கொஞ்சம் செலவு இருக்குது, அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி தள்ளி போட்டுறாது. நல்ல காரியத்தை தள்ளி போடவே கூடாது. இடையில குறுக்க எப்படி மாற்றம் ஏற்படும் சொல்ல தெரியாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய விஷயத்தை கூட அப்படிதான் சொன்னாங்க. ஹஜ்ஜி செய்யணும்னு நியத்து வந்துருச்சா, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யாருக்கு ஹஜ்ஜி செய்யணும் நியத்து வந்து அவங்க அவசரமா செய்யட்டும், இன்னும் கொஞ்சம் குறையுமான்னு பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், இதை பேசாதீங்க. உங்களுக்கு நியத்து வந்துட்டா அவசரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு இடையிலே என்ன குறுக்கீடு வரும்னு தெரியாது அப்படின்னு சேர்த்து சொல்றாங்க. அதனால நல்ல விஷயங்கள்ல தயவு செய்து தள்ளி போடாதீங்க. குறிப்பாக நிக்காஹ் திருமண விஷயத்துல தள்ளி போடக்கூடாது. இதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சூழலில் நம் அனைவரையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன்.